ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி 11வது பாசுரம் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். அதை அனுபவிக்க மீண்டும் ஒரு முறை மானசீகமாக புறப்படுகிறோம். கங்கை கரை தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடிநகர் புருடோத்தமன் இருக்கையாகிய க்ஷேத்திரத்தை நாம் இப்போது அடைந்து விட்டோம். இந்த 10 பாசுரங்களை கேட்டவாளுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கான். அதை இந்த பாட்டில் காட்டுகிறார் பெரியாழ்வார். பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய் தமிழ் மாலை தங்கிய நா உடையார்க்கு கங்கையில் திருமால் கழல் இணை கீழே குடித்திருந்த கணக்காமே. பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய் தமிழ் மாலை தங்கிய நா உடையார்க்கு கங்கையில் திருமால் கழல் இணை கீழே குளித்திருந்த கணக்காமே. இப்ப பாட்டின் முதல் அடி, இந்த 10 பாசுரம் யாரை பத்தி பாடப்பட்டதுன்னா, அது கண்டம் என்னும் கடிநகர்ல உள்ள பெருமாள். எப்படிப்பட்ட க்ஷேத்திரம்? பொங்கு ஒலி கங்கை, அது கங்கை கரையில இருக்கு. கங்கை இருக்கே, பொங்குனா பொங்கி வரதான், அப்படியே தீர்த்தம் நிறைய நிறைந்து பொங்கி வரக்கூடிய கிளர்த்தி உடைய கங்கை. ஒலினா கோஷம் போட்டுண்டே, இந்த கங்கை கரைக்கு போனாலே போன்னு அந்த நீர் பாயக்கூடிய அந்த கோஷமும் இருக்கு, பொங்குதலும் இருக்கு, ஒலியும் இருக்கு. பொங்கொலினா பொங்கி வரும் ஒலி இல்ல, பொங்கி வரும் கங்கை, ஒலியோடு வரும் கங்கை. அதனால பொங்கி வரக்கூடிய ஒலிமிக்க கங்கை கரை. அந்த கங்கையின் கரையில மலி, மலினா நிறைந்திருப்பதுன்னு அர்த்தம். எல்லாவித வளங்களும் நிறைந்திருக்கும் க்ஷேத்திரமா. அதனால கங்கை கரைனா சும்மா பேருக்கு கங்கை கரை இல்ல, மலி, எல்லா வளங்களும் மலிந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய கண்டத்து. அந்த க்ஷேத்திரத்துக்கு கண்டம்னு தான் பேரு. கடிநகர்னா சிறப்பான நகரம்னு அர்த்தம். கண்டம் என்னும் கடிநகர், கண்டம்னு சொல்லக்கூடிய சிறப்பான க்ஷேத்திரம்னு தான் பெரியாழ்வார் பாடினார். அதனால முக்கியமான திருநாமம் கண்டம். அந்த கண்டத்து, அந்த கண்டம்ங்கிற க்ஷேத்திரத்துல பொங்கி வரக்கூடிய ஒலிமிக்க கங்கையின் கரையில நிறைந்த வளம் கொண்ட கண்டத்து, கண்டம்ங்கிற க்ஷேத்திரத்துல உரை, அங்கே எழுந்தருளி இருக்கும் உரைகின்ற புருடோத்தமன் அடிமேல், புருஷோத்தம பெருமாள் இருக்காரே, அடிமேல் அவருடைய திருவடி வாரத்துல, அவர் திருவடியில காணிக்கையாகத்தான் இந்த 10 பாசுரங்களை பெரியாழ்வார் பாடினார். பொங்கி வரும் ஒலிமிக்க கங்கை கரையில வளங்கள் நிறைந்த கண்டத்து க்ஷேத்திரத்துல புருடோத்தம பெருமாள் திருவடி வாரத்துக்கு இந்த பாசுரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. பாடினவர் யாரு? பாட்டின் 2வது அடி. வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்று. கலியுகத்தால் பாதிக்கப்படாத க்ஷேத்திரமான ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவர் பெரியாழ்வாருட்டார். வெங்கலி, கலினா கலியுகம், வெம்னா வெப்பமானன்னு அர்த்தம். வெங்கலி வெப்பம் மிக்க கலியுகம். நலியா, நலியானா துன்புறுத்தாத, பாதிக்காத, அஃபெக்ட் பண்ணாத வில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரம். கோன், அதற்கு தலைவராக இருப்பவர் பெரியாழ்வார். விட்டு சித்தன், அவருக்கு தான் விட்டு சித்தர்னு திருநாமம். விருப்புற்றுனா ஆசைப்பட்டு, அந்த க்ஷேத்திரத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணி இந்த 10 பாசுரங்களை அருளி செய்தார். வெப்பமான கலியுகத்தால் துன்புறுத்தப்படாத ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவர் விட்டு சித்தர் பெரியாழ்வார் விருப்பப்பட்டு பாடினார். 3. இப்ப இந்த பாட்டை சேவிக்கிறவாளுக்கு என்ன பலன், அதைத்தான் அடுத்த 2 அடிகள்ல காட்ட போறார். தங்கிய அன்பால் செய் தமிழ் மாலை தங்கிய நா உடையார்க்கு. இத பெரியாழ்வார் எப்படி பாடினாராம்? தங்கிய அன்பால், அன்புனா பக்தின்னு அர்த்தம். தங்கியன்னா நிலை நின்றன்னு அர்த்தம். இது சிலது சொல்லுவோம், பணம் தங்கவே மாட்டேங்கிறதுனா நிலைக்க மாட்டேங்கிறதுன்னு அர்த்தம். இவருக்கு பக்தி தங்கிய அன்பால், திருவுள்ளத்துல அப்படியே நிறைஞ்சு தங்கி இருக்கான் பக்தி. அந்த நிலை நின்ற அன்பால் செய்னா இயற்றியன்னு அர்த்தம். செய்த இயற்றிய தமிழ் மாலை, ஒரு தமிழ் பாசுரங்களால ஒரு மாலையா தொகுத்து இந்த 10 பாசுரங்களை அருளி செய்தார். தங்கிய நா உடையார்க்கு. இந்த 10 பாசுரங்களும் யாருடைய நாக்குல தங்கறதோ, தங்கிய நா உடையார்க்கு. இந்த பாசுரங்கள் தங்கக்கூடிய நாவோடு யார் இருக்காளோ, பெரியாழ்வார் திருவுள்ளத்துல பக்தி எப்படி தங்கித்தோ அது போல நம்ம நாக்குல இந்த பாசுரங்கள் தங்கணுமா, எப்போதும் இந்த பாசுரங்களை சேவிக்கணுமா. அப்படி யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு ஒரு பலன் சொல்றார் பாருங்க ஈற்றடியில. இது பொதுவா பாட்டா சேவிக்கும் போது கங்கையில் திருமால் கழலினை கீழே குளித்திருந்த கணக்காமேன்னு இருக்கும்.
அது கவிதை நடைக்கு அப்படி பாடிட்டார். மணவாள மாமுனிகள் அர்த்தம் சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டார். கங்கையில் குளித்து, குளித்துங்கிறத தனியா முன்னாடி கொண்டு வந்துருங்க. கங்கையில் குளித்து திருமால் கழலினை கீழே இருந்த கணக்காமே. இப்ப அர்த்தம் சொல்றேன் என்னன்னா கவனிச்சுக்கோங்க. பாட்டு சேவிக்கும் போது ஆர்டர் வேற, அர்த்தம் கொள்ளும் போது கங்கையில் குளித்து நேரா போய் கங்கையில நீராடி. நாம கங்கைக்கெல்லாம் போல, கண்டம் என்னும் கடிநகருக்கு போல. ஆனா என்ன பண்ணோம்னா, நம்ம சங்கரா டிவி வாயிலாகவும் சங்கரா டிவியை சார்ந்த கவசம் கனெக்ட் வாயிலாகவும், கவசம் கனெக்ட் நம்மளுதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா. அவ்வளவு ஓனர்ஷிப்புக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் வசதி கிடையாது. சங்கரா டிவியை சார்ந்ததுதான் கவசம் கனெக்டும். இந்த சங்கரா டிவி வாயிலாக, கவசம் கனெக்ட் வாயிலாக மானசீகமா இந்த 10 பாசுரங்கள் அனுபவிச்சோம் பாருங்க. வாஸ்தவத்திலேயே கங்கையில நீராடின பலன் உண்டாம். அதான் கங்கையில் குளித்து, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், உலகளந்த பெருமாள் திருவடியிலேந்து வந்த கங்கை, அதுல நீராடி திருமால் கழல் இணை கீழே இருந்த கணக்காமே. திருமால் அங்க புருஷோத்தம பெருமாள் எழுந்தருளி இருக்காரு. கழல்னா திருவடி, கழல் இணைனா ஜோடியான திருவடி, பேர் ஆஃப் ஃபீட். கழல் இணை கீழே, அவர் திருவடிக்கு கீழே இருந்த, கீழே உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இப்ப நம்ம மானசீகமா கண்டம் என்னும் கடிநகருக்கு போறோம். மானசீகமா இல்ல, லிட்டலாவே அங்க போறோம். கங்கையில தீர்த்தமாடுறோம். தீர்த்தமாடிட்டு புருஷோத்தம பெருமாளை சேவிக்க போனா, அர்ச்சக சுவாமி இங்க வாங்க சுவாமி, கொஞ்ச நேரம் பெருமாளோட திருவடி வாரத்துல உட்காருங்கோ, உட்கார்ந்து இந்த பாசுரங்களை சேவிங்கோன்னு சொல்ல, நாமும் கங்கையில் குளித்து திருமால் கழலணை கீழே இருந்த, நன்னாவே வந்து உட்கார்ந்துட்டு நன்னா ஒரு திருவடிகளையும் திருமேனியையும் திருக்குணங்களையும் நன்னா அனுபவிச்சா எத்தகைய பயன் கிடைக்குமோ கணக்காமே. கணக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கணக்குன்னு அர்த்தம். சில பேரை பார்த்தா சொல்லுவோம், என்னடா பெரிய பணக்காரன் கணக்கா இருக்கானேம்மா. கணக்கன்னா அது போலன்னு அர்த்தம். கணக்காமேனா அது போன்ற பயன் கிடைக்கும். இந்த கணக்குக்கு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். நீ கங்கையில ஸ்நானம் பண்ணாலோ அல்லது அங்க புருஷோத்தம பெருமாள் திருவடி கீழே உட்கார்ந்து அமர்ந்தாலோ பெரிய பலன் என்ன? பெருமாளுடைய பிரீத்தி தான் பலன். அதாவது நம்ம கைங்கரியம் பண்றதெல்லாம் எதுக்கு? பெருமாள் சந்தோஷப்படணும். கங்கையில நீராடுறது வெறும் நம்ம பாப்பங்கள் போகணுங்கிறதுக்கு மட்டும் இல்ல, பெருமாளுடைய திருவடி தீர்த்தம்னு புரிஞ்சு கங்கையில நீராடினான். பரவாயில்லையே, என் பக்தன் என் திருவடி தீர்த்தத்துல நீராடணும்னு ஆசைப்பட்டு நீராடினானே, அவர் சந்தோஷப்படுவாராம். அங்க கண்டம் என்னும் கடிநகர் புருஷோத்தமன் திருவடி வாரத்துல வந்து உட்கார்ந்தான். பரவாயில்லையே, நம்ம பக்தன் நமக்கு அடிமைன்னு புரிஞ்சு நம்ம கால உட்காந்துட்டானே, சந்தோஷப்படுவாராம். ஆனா நீங்க இருந்த இடத்துல இந்த 10 பாசுரத்தை செவிச்சாலே, கங்கையில நீராடி அவர் திருவடிக்கு கீழே உட்கார்ந்தா பெருமாள் என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த கணக்குல சந்தோஷப்படுவார். ஆனா இருந்த கணக்காமே என்று பெரியாழ்வார் காட்டியிருக்கிறார்னு மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம். ஆக பொங்கி வரக்கூடிய, ஒலி எழுப்பக்கூடிய கங்கை கரையில வளங்கள் நிறைந்த கண்டம்ங்கிற க்ஷேத்திரத்துல எழுந்தருளி இருக்கும் புருஷோத்தமன் திருவடிகளை குறித்து வெப்பமான கலியுகம் தாக்காத ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவர் விஷ்ணு சித்தர் பாடிய தங்கிய அன்போடு செய்த தமிழ் மாலை 10 பாசுரங்கள் யார் நாக்குல தங்கறதோ அவ கங்கையில நீராடி புருஷோத்தம பெருமாள் திருவடி கீழே உட்கார்ந்த கணக்குக்கு அப்படிப்பட்ட பகவத் பிரீத்தியை இந்த பாசுரங்களை அனுபவித்து சேவிப்பதன் மூலமாகவே அந்த பகவத் பிரீத்தியை பெற்றுவிடலாம். பெருமாள் நம்ம கிட்ட ரொம்ப ப்ளீஸ் ஆயிடுவார். பெருமாள் சந்தோஷப்பட்டு அங்க போனா நீராடி அவர் திருவடி வாரத்துல உட்கார்ந்தா என்ன அனுகிரகம் பண்ணுவாரோ அதை நமக்கு இருந்த இடத்துலயே இந்த பாசுரங்களை சேவிச்சா பண்ணிடுவார். பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய் தமிழ் மாலை தங்கிய நா உடையார்க்கு கங்கையில் திருமால் கழல் இணை கீழே குடித்திருந்த கணக்காமே. பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்று தங்கிய அன்பால் செய் தமிழ் மாலை தங்கிய நா உடையார்க்கு கங்கையில் திருமால் கழல் இணை கீழே குளித்திருந்த கணக்காமே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். லார்ட் புருஷோத்தமா dwells in the kshetram Khandam, which is on the banks of river Ganga, which overflows with huge sound. Periyalvar offered 10 verses as a garland in the lotus feet of the Lord of Kandamennum Kadinagar. Periyalvar belongs to Srivilliputtur, which is unharmed by the heat of Kali Yuga. Those who chant these 10 verses will get the benefit which is equivalent to taking bath in the Ganga and sitting under the lotus feet of Purushottama of Kandamennum Kadinagar என்பது இதற்கான ஆங்கில வடிவம்.
சரி, இவ்வளோ தூரம் ஒரு யாத்திரை போய் இமயமலை கிட்ட இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டோம். ஏன் பக்கத்துல பெருமாளை சேவிக்கப்படாதான்னு பெரியாழ்வார்ட்ட கேட்டோம். அவ்வளவுதானே, ஸ்ரீரங்க யாத்திரை போவோன்ட்டார். எல்லாரும் தயாரா? நாளை முதல் மாதவத்தோன் பதிகம் ஸ்ரீரங்கம் யாத்திரைக்கு தயாராவோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பொங்குலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர் கோன் விட்டு சீத்தன் வீறுபுற்று தங்கிய அன்பால் தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கழலினையை கீழே குளித்திருந்த கணக்கமே குளித்திருந்த கணக்கமே